ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 04/02/2021 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணுனாலோ அல்லது பிஐபியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுனாலோ ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்னென்னா ஹிந்துவோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு சில பேருக்கு இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் டெலகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் இப்போ அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது சில இது தராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்அகாடமியில் பைசா பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் குரூப் 2, குரூப் 4 அண்ட் குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டெய்லி லைவ் கிளாஸஸ் நடத்துவாங்க, டவுட் கிளியர் பண்ணுவாங்க, டெய்லி டெஸ்ட் சீரிஸ் நடக்கும், ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்கும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 2 ஒரு கண்டென்ட் மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, லைக் அதுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் குரூப் 1ஓட வீடியோஸும் பார்த்துக்கலாம், குரூப் 4க்கான வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அது இப்போ என்ன பண்ண போகிறாங்க, மெயின்ஸ் கிராஸ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்காங்க பிப்ரவரி 1லேருந்து. ஸோ அதோட வீடியோஸும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஈவன் டெஸ்ட் நிறையா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் இது பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசரப்பட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி லைக் அன்அகாடமி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத கோலாக செலக்ட் பண்ணி ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ இதில் இங்கே கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒன்று 12 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 7,000 தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாமல் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாமல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ 6,300. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ தான். ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம நியூஸ் போயிடலாம். கவர்மெண்ட் நோட்டீஸ் டு ட்விட்டர் ஆன் ஃபார்மர் ஜெனோசைடு ஹேஷ்டாக். ஓகேங்களா. ஸோ இந்த ட்விட்டரில் நமக்கு தெரியும் நிறையா ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இது ஹேஷ்டாக் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஜெனோசைடு அப்படின்ற ஜெனோசைடு அப்படின்னா இனப்படுகொலை அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ ஃபார்மரோட இனத்தை வந்து படுகொலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஹேஷ்டாக் வந்து போயிருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா இன்னும் வந்து அவங்க அந்த விஷயத்தை பண்ணலை அப்படின்ற விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் நடந்த பிறகு, இப்போ நம்மளுடைய குடியரசு தினத்தோட இன்சிடென்ட்ஸ் நடந்த பிறகு நிறைய பேருடைய அக்கௌண்ட்டை வந்து முடக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த முடக்க சொன்ன அக்கௌண்ட்டை திரும்பி கவர்மெண்ட்டை சொல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணியிருக்காங்களா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டென்சேஷன். இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோடைய ரெப்ரெஷன் ஆன் த மீடியா, அதுவும் சோஷியல் மீடியா அப்படின்றது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு இருக்கிற ஆர்டிக்கிள் 19 இருக்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம இன்னமும் வந்து பெட்டராக கையாளுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. ஸோ அந்த சோஷியல் மீடியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறன்ற பேரில் நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸை கொடுக்குறாங்க த்ரூ ஐடி ஆக்ட் 2000. ஓகேங்களா. த்ரூ ஐடி ஆக்ட் 2000 மூலமாக இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 பாதிக்குது. ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு இப்படி வந்து நீங்கள் கவர்மெண்ட் பக்கம் யோசிச்சிங்கன்னா மீடியா வந்து கரெக்டாக பண்ணணுமே அப்படின்றத யோசிச்சிங்கன்னா மீடியா எத்திக்ஸை பற்றி நீங்கள் பேசணும். ஸோ பேப்பர் 4ல் மீடியா எத்திக்ஸை பற்றி பேசணும். ஸோ மீடியா எத்திக்ஸ் அப்படின்றது இன்டர்னலில் நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றதும் அண்ட் அதை பேசும்போது அது வந்து நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் யோசித்து பேசணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஹேஷ்டாக் மீ2 அப்படின்ற ஒரு பெரிய இது வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இதனால் நிறையா ஒரு 2-3 மினிஸ்டர்ஸ் கூட நமக்கு ரிசைன் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த ஒரு மீடியாவை நம்ம என்ன பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். பட் அந்த ரெகுலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரெகுலேஷனாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் பண்ணுறன்ற பேரில் கட்டுப்பாடுகள் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பீகார் கவர்மெண்ட் ஓன்ட் ஹையர் ப்ரொட்டஸ்டர்ஸ். ஓகேங்களா. இதுலையும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டைரக்டிவை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கனாலோ, ஓகேங்களா, அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாலோ அல்லது கிரிமினல் ஆக்டிவிட்டியில் அகேன்ஸ்டாக இருந்தாலோ உங்கள் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைலாக இருந்தாலோ உங்களுக்கு பீகார் கவர்மெண்ட்டில் வேலை கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
சரி சார், அப்போ போராட்டம் நடத்துறவங்கள கிடையாதுன்னு சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னா, இதில முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை புரொட்டஸ்ட். ஸோ ஒருத்தர் நார்மலா புரொட்டஸ்ட் பண்ணாலே அவர வந்து என்னன்னா கவர்மெண்ட் வேலைக்கு அலோவ்டு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 19 வந்து வயலேட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஆர்டிகிள் 19 வயலேட் ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் புரொட்டஸ்ட் அப்படின்னு குடுக்கும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு தேவையானத நம்மளால பெற முடியும். ஓகேங்களா? என்ன டெமோக்ரசி புரொட்டஸ்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ அந்த பர்ட்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீகார் கவர்மெண்ட் இந்த ஒரு ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு இன்டர்வென் இன் கன்வர்ஷன் லாஸ் ரோ. இப்போ கன்வர்ஷன் லானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தரப்பிரதேஷ்லையும் உத்தரகாண்ட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ லவ் ஜிகாத் அப்படின்றது என்ன அப்படின்னா, முஸ்லீம் மென் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மற்ற மத பெண்களை வந்து காதலிச்சு அவங்கள வந்து என்னன்னா முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுறது. ஓகேங்களா? இதுதான் லவ் ஜிகாத் அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லவ் ஜிகாத் மூலமாக என்ன ஆகுது, நிறைய பேர் மாற்றம் ஆகுறாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த பெண்களை வந்து என்னது வேற மதத்துக்கு மாற்றுறதுக்காண்டி இந்த மாதிரியான கல்யாணம் நடக்குது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூபி அண்ட் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டு ஒரு சில ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் படி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கன்வர்ஷனுக்காண்டி மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா பனிஷபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத தவிர நீங்க மதர் ரிலீஜியஸ் பீப்பிள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, பீரியரா அஃபிஷியல் பர்மிஷன் வேணும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ட்ட நான் இந்த மாரி வேற ஒரு மதத்த சேர்ந்தவர கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற பர்மிஷன் நீங்க வாங்கணும். அந்த கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்றாங்க. இது என்ன சார் கரெக்ட் அப்படின்னா, இதில முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓகே கல்யாணம் வந்து என்னன்னா ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்காண்டி நடக்குதுன்னா தப்பு. பட் இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ரிலீஜியஸ்ல உள்ளவர ஈவன் லவ் பண்ணாமயோ இல்லாட்டி ஈவன் வேற ஒரு வீட்ல பார்த்தே கல்யாணம் முடிச்சு வச்சாலுமே ஓகேங்களா? ஸோ இந்த இது அப்ளை ஆயிடுது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, ரைட் டூ சாய்ஸ் அப்படின்றதே நீங்க யார்ட்ட கேட்டு நீங்க வந்து ஆ இது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல்ஸ்ட்ட கேட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ரைட் டூ சாய்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? அப்ப அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த பர்ட்டிகுலர் சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அதே மாரி ஆர்டிகிள் 26, 25 இதுலலாம் நமக்கு ரைட் டூ ரிலிஜியன் இருக்குது. அப்போ ரைட் டூ ரிலிஜியன், ஃப்ரீ டூ ப்ரொஃபஸ், ஃப்ரீ டூ சேஞ்ச். நீங்க கன்வெர்ட்டும் ஆயிக்கலாம். ஓகேங்களா? நீங்க கன்வெர்ட் ஆயிக்கலாம். பட் ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் தான் கிடையாதே தவிர, உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கன்வர்ஷனும் ஆயிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டா நம்ம டைரக்ட்டா எங்க போலாம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் போலாம். ஆஸ் வெல் அஸ் ஹை கோர்ட்டும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிட் அப்படின்றது நமக்கு தெரியும். நார்மலா பாலிட்டில பார்த்துருப்போம். ஸோ அந்த ரிட் இஷ்யூ பண்றதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுட்ட போயிட்டு ஒருத்தர் கையில போய் நின்னாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா ரிட்ட இஷ்யூ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஆனா, ஹைகோர்ட் இஷ்யூ பண்ணுமா அப்படின்னா, இஷ்யூ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் வந்து ஆர்டிகிள் 32 கீழ வருது. ஸோ ஆர்டிகிள் 32 அப்படின்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப ஆர்டிகிள் 32வே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றதுனால, ஒருத்தங்க போயிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? கேட்கும்போது இந்த மாரியான இந்த விஷயத்தில இன்டர்வென் ஆகுங்கன்றாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கு போய் பாருங்க அப்படின்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி எ கான்ட்ரோவர்சி. பட் நம்மளுடைய ஃபைனல் இன்டர்பிரட்டர் யாரு? கான்ஸ்டிடியூஷனல் ஃபைனல் இன்டர்பிரட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அப்ப அவங்க சொல்றத நம்ம கேட்டாகணும். ஓகேங்களா? பிஎம் கிசான் ஸ்கேம். தமிழ்நாடு அக்கவுண்ட்ஸ் ஃபார் 2/3 ஆஃப் ரெக்கவர்டு அமௌண்ட். டோட்டலா இந்த பிஎம் கிசான்ன்றது நமக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹6000 தருவாங்க இயர்லி. ஸோ இந்த ₹6000 வந்து 4 மாசத்துக்கு ஒரு தடவ 2000, 2000 குடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கேம் இதுல நடந்திருக்கு. அது என்ன ஸ்கேம் அப்படின்றாங்கன்னா, சர்டைன் ஃபார்மர்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள். சில பேர் வந்து என்னன்னா, இதுக்கு இன்எலிஜிபிள். அவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர், இன்ஜினியர், லாயர், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், பென்ஷனர் டிராயிங் அட்லீஸ்ட் ₹10,000 பெர் மந்த்து. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 6000 கிடையாது. பட் இந்த மாரி ஆட்கள் நெறைய பேரோட நேம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கேம் ஆயிருக்கு. இதில இப்ப ரெக்கவர் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 231.76 கோடிய ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதில கிட்டத்தட்ட 158.57 கோடி எங்கேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில மருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிஎம் கிசான் ஸ்கீமை பத்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது ஏற்கனவே பழைய ஸ்கீம்.
நெக்ஸ்ட்டு 400 விக்டிம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தோழி ஸ்கீம். ஸோ அந்த தோழி ஸ்கீம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கொண்டு வந்தது தோழி ஸ்கீம். இந்த தோழி ஸ்கீமில் இந்த ரேப் விக்டிம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதும் அவங்களுக்கான பேரண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் தான் கேட்பாங்க, யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வெயினிங் இன் ஆன் த பைடன் பிரசிடென்சி. ஸோ பைடன் நமக்கு இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவருடைய பர்சிடென்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வெயிட்டேஜ் ஓகேங்களா பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் ஒபாமா பீரியடில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஓகேங்களா. அப்போ ஒபாமாவோட பாலிசியை மறுபடியும் கொண்டு போகிறாரு அப்படின்னா, அது வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்அடிக்குவேட் அப்படின்றார். ஸோ அப்போ அதுக்கு மேலேயும் சில பாலிசிஸை நம்ம கொண்டு வரணும், அதுக்கு மேலேயும் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாலிசிஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அதுக்கு மேலேயும் சில பாலிசிஸை கொண்டு வரணும் அப்படின்னா, டியூ டு சைனா ஃபேக்டர், அடுத்து ரஷ்யா ஃபேக்டர், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் வெஸ்ட் ஏஷியா ஃபேக்டர், இதுக்கடுத்து இந்தியா, அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்கான். இந்த ரீசனுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொன்று ஈரான் இருக்குது ஓகேங்களா, அதுவும் உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்துன்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு குளோபல் லெவலில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற விஷயங்கள். அப்போ அதிலலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபாமா பாலிசி ஏற்கனவே இருக்குது, அதை விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு பாலிசிஸை கொண்டு வரணும் அப்படின்றார் ஓகேங்களா. அதில் சைனாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து சைனா கூட அவங்க இருந்த அந்த உறவு முறை லைக் ட்ரம்ப் பீரியடில் வந்து சைனா கூட இருந்த அந்த உறவு முறை அப்படின்றது ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அகைன் இப்போ சைனா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் லீடராக ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அதை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஒர்க் பியாண்ட் த லிமிட் ஓகேங்களா. ஏன்னா சைனாவோட லிமிட்டை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஒர்க் பண்ணும். இது தவிர என்னென்னா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய லெவலில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் ஆகுது இப்போ பர்டிகுலர் பீரியடில். அப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடச்சி ரஷ்யா கூட க்ளோஸ் கொலாபரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கு தேவை அப்படின்னா இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவை அப்படின்றார். ஏன்னா இப்போது இந்த காட்ஸா ஆக்ட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரஷ்யா அஃபெக்ட் ஆகிறாங்க. அப்போது பைடன் வந்து ஒரு பாலிசியை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா இன்னும் நிறையா சேஞ்சஸ் இந்த விஷயங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர யூரோப் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ யூரோப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கே இருக்கிறதுலையே ஜெர்மனி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கண்ட்ரி அண்ட் ஜெர்மனி பேசுகிற விஷயங்களை நிறையா கண்ட்ரி கேட்குறாங்க. அப்போ ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து என்னென்னா குளோபல் லெவலில் வந்து என்னென்னா அவங்க நிறையா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த லெவலில் இருக்கிற விஷயங்கள் ஏன்னா இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் ரஷ்யாவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட வந்து என்னென்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னா இந்த ஏரியாஸையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். இதை தவிர சிரியாவில் ஏற்பட்டிருக்க உள்நாட்டு போர், ஏமனில் ஏற்பட்டிருக்க உள்நாட்டு போர், இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமாக யூஎஸில் ஆளுங்க ஓகேங்களா. அப்போ அவங்களுடைய உள்நாட்டு போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் ஓகேங்களா. அதை தவிர சவுதி அரேபியாவில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், ஏன்னா சவுதி அரேபியா இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஈரான் கூட ஏற்பட்டிருக்க ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனை வந்து மறுபடியும் வந்து இதுக்கு எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் இன்னும் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தவிர இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் ட்ரம்ப் இருந்தபோது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் ஆச்சு. பட் என்னென்னா இந்தியா ஆல்மோஸ்ட் என்ன இருக்குன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கு தர் வில் பி சைனா ஃபேக்டர். சைனா வந்து நமக்கு என்ன அகெயின்ஸ்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்தியா வந்து சைனா ஃபேக்டரை வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக என்னது நமக்கு அமெரிக்காவோட ஹெல்ப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனோட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் இதை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பட் அவரோட இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஜம்மு காஷ்மீரில் வந்து அவர் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கார். முஸ்லீம் மைனாரிட்டிலையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. இதை தவிர நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மேலே என்ஜிஓ மேலே நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற நிறையா ரெகுலேஷன்ஸ் அதுக்கு எதிராகவும் இவர் இருக்க தான் செய்கிறார். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மல் தான், ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் படித்ததை அப்படியே சேர்த்து வச்சு பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நோ டு வேக்சின் நேஷனலிசம், எஸ் டு குளோபல் கோஆப்ரேஷன். ஸோ நோ டு வேக்சின் நேஷனலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேக்சின் நேஷனலிசம் அப்படின்னா என் நாட்டு சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் வேக்சின் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சில கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்டை கொடுத்து, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் முக்கியமாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ்டு பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் போட்டு பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரி இந்த வேக்சின் தயாரிக்கிற அந்த கம்பெனிகிட்ட இருந்து முன்கூட்டியே அட்வான்ஸ்டு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கண்ட்ரிக்கு தேவையான எல்லா வேக்சினையும் வந்து என்னென்னா வாங்கி வச்சுக்கிறாங்க.
ஸோ டெவலப்டு கண்ட்ரியால் அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சினை வந்து பிஃபோராக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. பட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி இவங்களாம் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் வேக்சினை பெறுறதுக்கான அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட கிடையாது. ஸோ அதனால் அவங்களுடைய பீப்புள் அல்டிமேட்டாக பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேக்சின் நேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஷுட் பி அ வேக்சின் டிப்ளமசி அப்படின்றாங்க. இப்போ இந்தியா வந்து வேக்சின் டிப்ளமசியை ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாவும் சைனாவும் வேக்சின் டிப்ளமசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா வந்து இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு வேக்சின்ஸை வந்து உலகம் பூரா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிராண்டாக ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அடிப்படையிலே வந்து என்னென்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பணும், இலங்கைக்கு அனுப்பணும், நேபாளுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சைனா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி அவனுடைய வேக்சின்ஸை வந்து அனுப்பி வைக்கிறான். இதை தவிர நிறையா வந்து பசிபிக் ஓஷனில் இருக்கிற கண்ட்ரீஸ்களுக்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி இதை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வெஸ்ட் ஏஷியன் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிற கண்ட்ரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குளோபல் கோஆப்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பீப்புளை காப்பாற்றுறதுக்காண்டி அதிகமான இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸுக்கு அமௌண்ட்டை கொடுத்து இந்த இதை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டு வேக்சின் நேஷனலிசம், எஸ் டு குளோபல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அர்பன் விஷன். ஸோ இந்த அர்பன் விஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம பட்ஜெட்டில் பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி பட்ஜெட்டிலோட இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ ரயில் இதெல்லாம் கொண்டு வர போகிறோம், நியோ மெட்ரோ அதெல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி பஸ்ஸு, ஓகேங்களா? பஸ்ஸில் வந்து ட்ரிபிள் பி, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வர போகிறோம், நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அர்பனைசேஷன் பாலிசியை ஓரளவுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு அர்பனைசேஷன் பெட்டராக வரணும் அப்படின்னா, இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, ஒரு பெட்டர் அர்பனாக இருக்கணும் அப்படின்னா, இன்னர் சிட்டி ஹவுசிங். ஏன்னா இப்போ நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இந்த கூவம் மாதிரியான பெரிய ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாகுது. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாக ஹெல்த் இஷ்யூ, எஜுகேஷனல் இஷ்யூ, அவங்களுக்கான டெவலப்மெண்ட் எதுவுமே கிடைக்காம இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து என்ன சரியான ஹவுசிங் அப்படின்றது இன்னர் சிட்டியில் கிடையாது. ஸோ வி ஷுட் கிரியேட் ஏ இன்னர் சிட்டி ஹவுசிங். அதை மேபி ரெண்டல் ப்ராஜெக்டில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விட்டு அவங்கள ரெண்டலில் வந்து கூட தங்க வைக்கலாம் அப்படின்றாங்க. இதை தவிர சிவிக் சர்வீசஸை வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும். ஸோ சிவிக் சர்வீஸ் அப்படின்றது இப்போ பார்க்கு, ஹோட்டலு, ஹாஸ்பிட்டலு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன, ஈவன் லோயர் பீப்புளுக்கும் ஆக்சசபிளாக இருக்கணும். அண்ட் ஹெல்த் கேரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக கவனம் செலுத்தணும். அண்ட் சஸ்டைனபிலிட்டி, க்ரீனரி அண்ட் வாக்கபிலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா, நம்ம சேர்த்து ஒரு இன்டகிரேட்டட் ஒரு சிட்டியை உருவாக்கும் போது தான் நம்மளுடைய அர்பன் விஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இன்க்ளூசிவ் அர்பன் விஷனை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் வால்ஸ் ஃபார் இந்தியன் பார்டர்ஸ். இந்த ஸ்மார்ட் வால்ஸ் ஃபார் இந்தியன் பார்டர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மெக்சிகோவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் கட்டினாங்க. யார்? ட்ரம்ப் பீரியடில் ஒரு வால் கட்டினாங்க. ஸோ ட்ரம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பைடன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த வாலோட இதை ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இந்த வால் அப்படின்றது ஃபிசிக்கல், லைக் என்னன்னா செங்கல் சிமெண்ட்டை வச்சு பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் வில் பி a ஸ்மார்ட் வால் அப்படின்றாங்க. இந்த ஸ்மார்ட் வால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, ரேடார், சென்சார், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரூடரை வந்து தடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ சென்சாரை கட் பண்ணி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா சென்சாரை வந்து அலாரம் அடிக்கும். அப்போ அதிலிருந்து யாராவது உள்ளே வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த சென்சார் அண்ட் ரேடாருக்கு ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இந்த சுவரை வந்து நம்ம ஃபிசிக்கலாக கட்டுறது அப்படின்றது என்வரான்மெண்டல் லெவல்லையும் அதை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், மிகப்பெரிய லெவலில் அங்கே இருக்கிற என்வரான்மெண்டலை டேமேஜ் பண்ணிட்டு தான் அந்த பர்டிகுலர் சுவரை கட்ட வேண்டிய இருக்கும். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமௌண்ட் வேஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா இதில் தடுக்க முடியும். ஸோ இந்தியாவும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் வால்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுவும் ஸ்மார்ட் வால்ஸுன்றப்போ நம்மளுடைய பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி வந்து நமக்கும் அவங்களுக்குமான ஒரு பெட்டர் அந்த பார்ட்டிஷன் அப்படின்றது அவங்களுக்கும் நமக்கும் கிடையாது. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எந்த இடத்துல வந்து நம்ம 2 பேரையும் பார்ட்டிஷன் நடந்திருக்கு, அருணாச்சல் பிரதேஷில் எந்த இடத்துல பார்ட்டிஷன் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ட்ரூஷன், நிறையா வந்து கிளாஷஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது எல்லாமே நம்ம தடுக்க முடியும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கெட் கான்ட்ராக்ட் ஃபார் 83
எல்சிஏ லைட் கம்பார்ட் வெஹிக்கிள், ஓகேங்களா. ஸோ ஏர்கிராஃப்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தையை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம நிறைய பொருட்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிலேட்டட் பொருட்களை நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியுடைய ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது பட்ஜெட்டுக்கு நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்தியாவிலே நம்ம அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறது மூலமாக நம்ம இதை தடுக்க முடியும். அப்போ இந்தியாவில் அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது தான் இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா ஸ்ரீலங்காஸ் இசிடி மூவ் யூனிலேட்ரல் ஜப்பான். ஸோ இசிடி அப்படின்றது ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அப்படிம்பாங்க. இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ அப்படின்ற போர்ட்டுக்குள்ளே இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. கொலம்போ அப்படின்ற ஒரு போர்ட்டுக்குள்ளே ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினலை டெவலப் பண்ணுறதுக்கும் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் 2019 ஜப்பான், ஸ்ரீலங்கா, இந்தியா இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அவங்களுடைய கேபினெட் கமிட்டி மீட்டிங்கில் இந்த ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், இனிமேலும் ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினலை நாங்களே வந்து இது பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் as well as the cooperation between India and Japan in that East Container Terminal அப்படின்றது பாதிக்கப்படும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு the collection of DNA samples will lead to misuse. ஸோ இப்போ நமக்கு 2019 ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க, ஓகேங்களா. அது என்ன சட்டம்னா டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெகுலேஷன் பில் 2019. ஸோ இந்த பர்டிகுலர் பில்லில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் த மிஸ்ஸிங் பர்சன், விக்டிம்ஸ், அஃபண்டர்ஸ், அண்டர் ட்ரையல்ஸ் அண்ட் அன்னோன் டிசீஸ்ட் பர்சன்னா செத்து போனோம், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதன் மூலமாக அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ மிஸ்ஸிங் பர்சன்னா ஈஸியாக வந்து அவங்க ஃபேமிலியோடைய டிஎன்ஏ யாராவது ஒரு டிஎன்ஏ கிடச்சிச்சுன்னா அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற இவரையும் வந்து என்னென்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த விக்டிம் கேசஸ்லாம் வந்து என்னென்னா நம்ம நிறையா வந்து பெண்டிங்கில் கிடக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து என்னென்னா அந்த எவிடன்சஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் டிஎன்ஏ இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக எவிடன்சஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் இதுக்குன்னு ஒரு கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம், அதாவது என்னென்னா நம்ம இந்த மாதிரி வந்து அவங்களுடைய டிஎன்ஏ இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லைஃப், லிபர்ட்டி, டிக்னிட்டி, ப்ரைவசி இதெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 3000 கேஸுக்கு மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம், ஓகேங்களா. மற்ற யாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அது ஒன்று என்ன அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பட் இப்போ கொண்டு வந்திருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ட்ரையலில் இருக்கிறவங்களுக்கு, அண்டர் ட்ரையல்னால் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாத சஸ்பெக்ட், ஸோ அவங்களுக்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லிபர்ட்டி, ப்ரைவசிலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா இந்த நோட்ஸையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ் எக்ஸ்டெண்ட் நியூ ஸ்டார்ட் நியூக்ளியர் ட்ரீட்டி வித் ரஷ்யா. ஸோ இந்த நியூ ஸ்டார்ட் நியூக்ளியர் ட்ரீட்டி அப்படின்றது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 2010 ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த இது சைனாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அஃபென்சிவ் ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது எப்போ ஃபோர்ஸுக்கு வருது அப்படின்னா 5 February 2011. ஸோ இந்த நியூ ஸ்டார்ட் அப்படின்றது என்னென்னா 1991 ஸ்டார்ட் 1 ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று வந்திருக்கும், ஓகேங்களா. அது வந்து 2009 எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை சூப்பர் சீட் பண்ணுற மாதிரி 2002 ஸ்ட்ராட்டஜிக் அஃபென்சிவ் ரிடக்ஷன் ட்ரீட்டி ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதுக்கடுத்து அதையும் டெர்மினேட் பண்ணிவிட்டு நியூ ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை கொண்டு வருவாங்க. இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரேம் ஒர்க்கோட சக்ஸஸர் தான் இவரும் இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஸோ இந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்றது கோல்டு வார் அப்போ கொண்டு வந்த ஒரு ட்ரீட்டி தான், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் a 5 பார்ட்டிஷன் அக்ரிமெண்ட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து 700 ஸ்ட்ராட்டஜிக் லான்ச்சர்ஸும் 1550 ஆப்ரேஷனல் வார்கட்ஸ் தான் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இது முதல்ல இந்த 2010 சைன் போடும்போது 5 வருஷத்துக்கு தான் சைன் போட்டிருப்பாங்க. சாரி 2020 வரைக்கும் தான் சைன் போட்டிருப்பாங்க, 21 வரைக்கும் தான் சைன் போட்டிருப்பாங்க.
ஸோ இதுக்கு அடுத்த 5 வருஷம் இப்போ வந்து என்ன பைடன் சைன் போட்டதுனால எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் சைன் போட்டார். ஸோ ரஷ்யாவும் வந்து என்னன்னா வெள்ளிக்கிழமை சைன் போட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, சைனா வந்து இருக்கையிலே அதிகமாக தயாரிக்கிறான், அப்போ அவனையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் அப்படின்றது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ என்ன சொல்லிட்டாரு, இப்போ பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நாங்கள் 2 பேருமே இந்த இதில் கம்மி பண்ணிக்கிறோம், ஏன்னா எங்கள் நாட்டு மக்கள் வந்து இந்த ஆர்ம்ஸ்னால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்மி பண்ணியிருக்கார். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா, இந்தியாஸ் வீக் ஃபிஸ்கல் பொசிஷன் டு ரிமைன் கீ கிரெடிட் சேலஞ்ச். ஸோ இப்போ மூடிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ ஃபிஸ்கல் பொசிஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய ஜிடிபி டு இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபிஸ்கல் பொசிஷன் ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் என்னென்னா கவர்மெண்ட் அந்த பேங்க்லேருந்து இந்த தனியார் கம்பெனிகளுக்கு கொடுக்குற கடன் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து அப்படி கடன் கம்மியானதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்பரன்சி அண்ட் சப்சிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.